அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நலம் தரும் மந்திரங்கள் பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தினமும் 11 முறை இதை சொல்லிட்டு வந்தால் நம்ம குடும்பத்தோட வறுமை தரித்திரம் நீங்கும். அது என்னது அப்படின்னு இன்னைக்கு பதிவில் பார்க்கலாம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது ஆடி மாதம். ஆடி மாதங்களில் நம்ம எந்த அம்மனை வழிபாடு செஞ்சாலும் அது பல நூறு மடங்கு பலனை கொடுக்கும். அப்படிப்பட்ட மாதத்தில் நம்ம அன்னை வாராகியை நம்ம வழிபாடு செய்யும்போது ரொம்பவுமே சக்தியும் ரொம்பவுமே கருணையும் கிடைக்கும். அப்படிப்பட்ட வாராகி அன்னையை நம்ம எதுக்காக வழிபடுறோம்? நம்மளோட கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வழிபாடு செய்கிறோம். அது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய, நம்மளோட வறுமைகளை நீக்கக்கூடிய, நம்மளோட தரித்திரங்களை நீக்கக்கூடிய ஒரு அற்புத மந்திரம் பதிவு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். வாராகி அன்னையோட இந்த மந்திரத்தை நம்ம தினமும் 11 முறை சொல்லிட்டு வரும்போது கண்டிப்பாக நம்ம குடும்பத்தில் இருக்கிற தரித்திரியங்கள் நீங்கும். அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். சரி, அது என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஹ்ரீம் நமக மம மாத்ரே வாராகி தேவி மம தாரித்ரியம் துவம்சய ஸ்வாஹா. இன்னொரு முறை சொல்கிறேன். ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஹ்ரீம் நமக மம மாத்ரே வாராகி தேவி மம தாரித்ரியம் துவம்சய ஸ்வாஹா. இதுதான் அந்த வாராகி அன்னையோட மந்திரம். இதை நான் 2 முறை உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன். சரி, இப்போது அந்த மந்திரத்தோட பொருள் என்ன, அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஹ்ரீம் நமக அப்படிங்கிறது பீஜ மந்திரங்கள். ஓம் அப்படிங்கிறது பிரணவம், ஸ்ரீம் அப்படிங்கிறது மகாலட்சுமியோட பீஜம், க்ளீம் அப்படிங்கிறது காளியோட பீஜம், ஹ்ரீம் அப்படிங்கிறது புவனேஸ்வரி பீஜம். பீஜ மந்திரங்கள் அப்படிங்கிறது அந்த தெய்வத்தோட முழு சக்தியுமே கொண்ட வார்த்தைகள். ஸ்ரீம் அப்படின்னு நம்ம சொன்னால் மகாலட்சுமியோட அருள் அங்கே கண்டிப்பாக வரும். அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு மந்திரங்கள் தான் இந்த பீஜ மந்திரங்கள். பீஜ மந்திரங்களுக்கு அர்த்தம் இல்லைனாலும் அந்த தெய்வத்தோட அருள் இருக்கு. அடுத்தடுத்த வரிகளுக்கு வருவோம். என் தாயே வாராகி தேவி, எனக்கு என்னுடைய தரித்திரியங்களை அழித்து விடு தாயே. இதுதான் அந்த மந்திரத்தோட பொதுவான அர்த்தம். நீங்கள் அந்த மந்திரத்தை மந்திரமாகவும் சொல்லலாம், இல்லை இந்த பொது அர்த்தத்தை உங்களுக்கு புரியுது அப்படின்னா இதுவே சொல்லலாம். தமிழில் சொன்னாலும் சமஸ்கிருதத்தில் சொன்னாலும் நமக்கு தேவை நம்மளோட வறுமை நீங்கணும். அதோட அர்த்தம் ஒன்று தான், அதில் மாற்றமே கிடையாது. நீங்கள் அதுலேயும் சொல்லலாம், இதுலேயும் சொல்லலாம். நான் ஏன் ஒரு மந்திரத்துக்கும் தெளிவான விளக்கமும் பொது அர்த்தமும் கொடுக்குறேன்னா, அந்த மந்திரத்தோட வார்த்தைகளை சும்மா சொல்கிறதுல எந்த ஒரு அர்த்தமுமே இல்லை, அது வேஸ்ட்டு. அதோட அர்த்தம் புரிஞ்சு நீங்கள் அதை கரெக்டாக சொல்கிறப்ப தான் அதுக்கான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அந்த மந்திரத்தை சமஸ்கிருதத்தில் சொல்கிறத விட உங்களுக்கு புரிஞ்ச தமிழில் சொல்கிறதே ரொம்ப சிறப்பு. தினமும் காலையில் எழுந்திரிச்சு 11 முறை இதை நீங்கள் சொல்லிட்டு வாங்க. உங்களோட வறுமை அப்படியே படிப்படியாக குறையறத நீங்கள் கண்ணால் பார்க்கலாம். அவ்வளோ சக்தி வாய்ந்த வறுமை நீக்கக்கூடிய வாராகியோட மந்திரம் தான் இது. நான் உங்களுக்கு தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்கிலீஷ் வேர்டும் கொடுத்துருக்கேன், பொது அர்த்தமும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது உபயோகப்படுதோ அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் ஒரு வறுமை இல்லாத ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை பெறுங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு புது தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.